வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் பதவி இழப்பு சட்ட மசோதா. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அமைச்சர் அமித்ஷா. எதிர்ப்பு தெரிவித்து நகலை கிழித்தெறிந்த எதிர்க்கட்சிகள். எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவே சட்ட திருத்த மசோதா. காங்கிரஸ் கடைசி நேரத்தில் சட்ட மசோதா தாக்கல் செய்வதே பிஜேபியின் வாடிக்கை. திமுக. இந்த தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் உட்பட உறுப்பினர்கள் 30 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் 31வது நாள் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் அளிக்கக்கூடிய அந்த சட்ட மசோதா தாக்கல் செய்திருந்தார் என்று அமித்ஷா அவர்கள் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகள் கடுமையாக அதை எதிர்த்தன. அது எந்த அளவிற்கு சென்றதென்றால் நகலை கிழித்து அமித்ஷா மீது வீசும் அளவிற்கு அது சென்றது. அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆனால் இது ஜனநாயக முறை அல்ல என்று ஓம் பிர்லா அவர்கள் கண்டித்து அவையை ஒத்திவைத்தார். பிறகு நாடாளுமன்றம் கூடிய பிறகு அது கூட்டுக்குழுவுக்கு மாற்றப்பட்டது. இந்த அடுத்த கூட்டத்தொடரில் இது நிறைவேற்றப்படுமா என்பதுதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போது அமித்ஷா அவர்கள் இந்த தாக்கல் செய்திருக்கிறார். இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. காங்கிரஸ் சார்பாக பல தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கே.சி. வேணுகோபால் அவர்கள் பேசும்போது, குஜராத் மாநிலத்தில் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது, அந்த கலவரம் நடக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் சிறையில் இருந்தாரே, அப்போது இது நடைமுறை கொண்டு வந்தாரா, அமித்ஷா அவர்கள் பதவி விலகினாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, தற்போது இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு கூட எந்த கட்சியினரும் 30 நாட்களுக்கு மேலாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பொருந்தும் என்று கூறப்படுகிறது. இது நடைமுறை சாத்தியமா, இதை நிறைவேற்றப்படுமா என்ற பல கேள்விகள் இருந்தாலும் கூட இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்கப்படுகிறது என்பது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கொள்கை பரப்பு செயலாளர் KRD ரமேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். சான்றோர் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் சதா நாடார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை தூத்துக்குடி செல்வம் சார் உங்கள்கிட்ட துவங்குறேன். இந்த சட்ட மசோதா எதிர்க்கட்சிகளை ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள், நகல் கிழிக்கப்பட்டு அமித்ஷா மீது வீசி எறியப்பட்ட காட்சிகள் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது உங்கள் முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதை போலவே மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி உள்ளிட்ட, கடலூர் புகழேந்தி உள்ளிட்ட என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகளிடத்திலே ஒரு அறமற்ற தன்மை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தெரிஞ்சது. என்ன கேட்டீங்கன்னா, இதுல பிரதமர் தன்னை உள்ளடக்கி கொள்கிறார். இந்த சட்ட மசோதா அறிமுக நிலையில மிக கடுமையாக அது சட்ட நகலை எல்லாம் கிழிச்சு உள்துறை அமைச்சர் மேல எல்லாம் வீசினாங்க. அது ரொம்ப அருவருப்பா, பார்க்கறதுக்கு அருவருப்பா இருந்துச்சு. அது என்ன கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற மரபுகளை மீறியதாக, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மீறியதாக இருந்துச்சு. இதுல என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்துல பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் யூனியன் மினிஸ்டர், அதே போலவே சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்க யார் தப்பு பண்ணி இருந்தாலும் சரி, அதாவது பிரேமா பேசி இருந்து ஒரு கைது செய்து அவர்கள் 30 நாட்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தால், நீங்க 31வது நாள் நீங்க சொன்னீங்க ஜனாதிபதி நீக்கிறலான்னு சொல்லி, கிடையாது. தானாகவே பதவி நீக்கம் செய்யப்படுவார், தானாகவே பதவி இழப்பார். அதுதான் சட்டம். இப்போ இதுக்கு போயிடுச்சு, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிடுச்சு. ஏன் டிஸ்கஸ் பண்ணுங்களா பார்லிமெண்ட்ல, ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்க? நான் என்ன சொல்றேன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராகவே, ஊழல் வழக்கில் முதலமைச்சராகவே சிறையில் இருந்தார். அதே போலவே ஹேமந்த் சோரன். இல்ல, இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா சார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குகளும் விசாரணையில தான் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் யாரை நினைச்சாலும் நீங்கள் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்க ஜெயிலில் 30 நாள் இருந்தால் பதவி விலக்கிடலாம். நீங்கள் யாரை பதவி விலக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எதிராக அந்த சட்டத்தை பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இன்னும் கூட நீங்க ஒரே ஒரு விஷயத்தை கேளுங்க. இந்த
சட்டம் இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கு, இப்பதான் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இனி வருங்காலத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம். ஆண்டாண்டு காலமாக கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் நாங்க தான் ஆட்சியில் இருப்போம் அல்லது அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பாங்கன்னு கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை, முன்னெடுப்பை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது. அதை நீங்க ஒத்துக்கிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 30 நாள் சொல்லி டைம் லிமிடேஷன் வச்சிருக்காங்க. நீங்க பெயில் போடுங்க. ஒரு கேஸ் வந்து அந்த ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படக்கூடிய வழக்கு, அதாவது ஊழல் வழக்கு. நீங்க வந்து கிரிமினல் சாதாரண வழக்குகள் இருக்காத, ஒரு போராட்ட வழக்கு, அரசியல் போராட்ட வழக்கு, அதெல்லாம் கிடையாது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படக்கூடிய அளவிற்கான பிரேமா பேசு கேஸ் இருந்தா 30 நாளுக்குள்ள நீங்க அரசு ஆன உடனே அன்னைக்கே பெயில் போட்டுருவீங்க. 3வது நாள் வந்து ட்ரையல் கோர்ட்ல, ஏது ரிமாண்ட் கோர்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அப்பீல் கோர்ட், அப்பீல்ல செஷன்ஸ் அப்பீல்னா செஷன்ஸ்ல வந்து அது ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். ஹைகோர்ட்ல அது ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். நீங்க அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல அது ஒரு வாரம் 10 நாள்ல தெரிஞ்சிட போகுது. நீங்க எதுக்கெடுத்தாருந்த முகில் ரோத்தகி வாரார, கபில் சிபல் வாரார, சித்தார்த் ரூரை வாரார. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுல உங்களுக்கு என்ன நடுக்கம், எதிர்கட்சிகளுக்கு என்ன நடுக்கம்? நீங்கள் ஒருவேளை இது ஏதாவது திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த திருத்தத்தை சொல்லுங்க, பார்லிமெண்ட்ல டிபேட் போடும்போது சொல்லுங்க. இல்ல, ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்க வந்து ஒரு டெல்லியில தேர்தல் வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க அந்த கட்சியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு மேல நீங்க வந்து கைது பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக நீங்க சார்ஜஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு முறை வந்து அவருடைய எம்பி பதவியை இழக்கக்கூடிய சூழல் வந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கீங்க நீங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி அதை இன்னும் பயன்படுத்தி 30 நாளைக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டா ஈஸியா அவங்க பதவி இழக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் அதிகமா இருக்கு. நான் எங்களுக்கு ஏன் எடுக்கிறீங்க? ஒவ்வொரு ஊழல் செய்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் நீங்க பாரதிய ஜனதா கட்சி மையப்படுத்தி பேச வேண்டாம். இத ஊழல் செய்யக்கூடிய எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தரங்களை பாதுகாக்கணும். நான் இன்னொன்னு சொல்றேன் சார், நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் மேல சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஏதுல பாபர் மசூதி இடிப்பு வழக்குல அவர் உடனே ரிசைன் பண்ணாரா பண்ணலையா? அமித்ஷா பண்ணலையே. அமித்ஷா அவர்கள் பண்ணலையே. குஜராத் கலவரம் இருக்கும்போது அவர் சிறை சென்ற போது கூட அவர் இல்ல சாரி, அவர் ரிசைன் பண்ணிட்டு தான், ரிசைன் பண்ண பிறகு ரிமாண்டுக்கு போனார். மன்னிக்கடை, நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கல. நீங்க கேசி வேணுகோபால் அவர்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல தவறு. அமித்ஷா அவர்கள் ரிசைன் பண்ண பிறகுதான் அமைச்சராக கைது செய்யப்படவில்லை, ரிமாண்டுக்கு போகல. கைது செய்வதற்கு முன்னால அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதே திமுக இன்றைக்கு திமுகவை சார்ந்த அண்ணன் கடலூர் புகழேந்தி அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். சரி, ஒரு ரயில் விபத்துல, அரியலூர் ரயில் விபத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு இறந்த உடனே அரியலூர் அழகேசா ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு சொல்லி ஒரு ரயில் விபத்துக்கு வந்து அண்ணா சொன்ன காலம் உண்டு. லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சராக இருந்தார். அழகேசர் ரயில்வேத்துறை இணையமைச்சராக இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சர் பதவியை ராஜா பண்ணார் சார். சரி, ஓகே. அன்னைக்கு பண்டிகை நேரு அவர்கள் வந்து வேண்டாம் நீங்க இருங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்டா, தயவு செய்து ஒரு ஊழல் வழக்குல நீங்க என்ன சொல்லி வாரீங்க? அரசியல் நாங்கள் தியாகம் செய்வோம், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம், பாலாறு தேனாறு ஓடும் வாரீங்க. எதுக்கு நீங்க உங்க மேல ஊழல் கரைபடியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? செய்தியோட முடிக்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1975 இறந்தாங்க. ஏறக்குறைய 50 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மகானை யாராவது குறை சொல்றமா? இதே திமுக என்ன சொல்லிச்சு? சுவிஸ் வங்கியில பணம் இருக்கு, ஹைதராபாத் வங்கியில பணம் இருக்குன்னு சொல்லி அப்பண்டமாக முறையற்ற முறையில பெருந்தலைவர் காமராஜர் விமர்சனம் பண்ணாங்க. கச்சனை யாராவது குறை சொல்றோமா? ஐயா கச்சனை சொல்றோமா? அதனால யோக்கியமாக இருங்கன்னு சொல்றோம். மக்களுக்கு தொண்டு செய்ய வரக்கூடியவர்கள் அடுத்த சுற்றுல பேசுவோம். நம்ம திரு இளப்புகழேந்தி சார், அதாவது நீங்க ஊழல் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நாங்க ஆட்சி இழந்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தாலும் எங்களுக்கும் இதே நிலைதான்.
ஸோ நான் பிரதமர் உட்பட அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் இந்த சட்ட மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதற்கு ஏன் எதிர்க்கட்சிகள் பயப்படுறாங்க? அப்போ ஊழலுக்கு வந்து நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களான்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு தூத்துக்குடி. இப்ப நம்முடைய முதல் இதே அவர் அட்வொகேட், நம்ம தோழர் வந்து அட்வொகேட் செல்வம், அவருடைய கட்சிக்காக ஒரு வாதங்களை எடுத்து அழகா டிஃபென்ஸ் நல்லா ஆர்கியூ பண்ணார். ஆனா உண்மைகள்னு இருக்கு. இப்போ இந்த சம்பந்தமாக, இந்த மசோதா சம்பந்தமாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனைக்குரிய சட்டங்கள், இது தண்டனைக்குரிய கடுமையான திட்டங்கள்ல அவர்கள் இருந்தார்களா வழக்குகளில் இருந்தால், அந்த வழக்குகளில் 30 நாள் தொடர்ந்து அவர்கள் சிறையில் வைக்கப்பட்டால் அவர்களுக்கு பதவியை உடனே நீக்கப்படுமா? இப்ப நாம என்ன கேட்கிறோம்? இப்ப என்ன அவசரம், இப்ப என்ன அவசியம், இதற்கு என்ன நோக்கம்? ஒரு அரசாங்கம் ஒரு காரியம் செய்துன்னா, ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னா, அதனால் நாட்டுக்கோ நம்முடைய மக்கள் நிலைகளுக்கு ஏதேனும் ஒரு பலனோ, ஏதோ ஒரு விழிப்புணர்வு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். சும்மா நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாம் பேசிட்டு கூடாது. ஏனென்றால் மிக தெளிவாக தெரியுங்க, நம்ம எஃப்ஐஆர் ஸ்டேஜ், ஏன்னா அவருக்கு தெரியாது இல்ல, எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் சார்ஜ் ஷீட், எஃப்ஐஆர் போட்டு இப்ப கூட பாருங்க, அவருக்கு ரொம்ப வேண்டியவர், அவங்க தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர் சாவர்கர், அவர் கூட காந்தியினுடைய கொலை வழக்குல எஃப்ஐஆர்ல இருக்காரு. அது விசாரணைக்கு பிறகு எஃப்ஐஆர்ல இருந்து சார்ஜ் ஷீட்ல வரும்போது அவர் பேர் எடுக்கப்படுகிறது. எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே உடனடியாக நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது மிகப்பெரிய தவறு. இது சட்டப்படியான தவறு. இன்னும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்னா நாங்க வந்து குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு வர வேண்டியது கடமை அப்படின்றது தான் அவர் வந்து பதிவு பண்றாரு. அதுக்கு உதாரணங்களா பிஜேபியில சில தலைவர்களை காட்டுறாரு அவரு. ஒரு நிமிஷம் செல்வான். ஏற்கனவே 2 ஆண்டுகள் ஒரு மூத்த வழக்கறிஞர், உங்கள் அனுமதியோடு ஒரு குறுக்கீடு. சீக்கிரமா சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் புகழேந்தி சார் குறுக்கிட விரும்புறாரு. புகழேந்தி சார் ஒரு நிமிஷம் வரேன், ஒரே ஒரு செகண்ட் புகழேந்தி சார். கொடுத்தவன்தான் சார் அவர் குற்றவாளியா இல்லையா? நீங்க உங்க விருப்பத்திற்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை, முதல்வர்களை, மற்றவர்களை நீங்க அச்சுறுத்துகின்ற விதமாக, இல்ல உங்களுக்கு தேவையான நிலையில பழிவாங்கும் நடவடிக்கை நீங்க சொல்றீங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாங்க, ஆனா அமைச்சர் பதவி அவருக்கு இருந்தது இல்ல. புகழேந்தி சார் ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாங்க, ஆனா அவர் அமைச்சர் பதவியிலே இருக்காரு. துறை சார்ந்த பணிகள் எப்படி நடைபெறும்? இது மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக ஆகாதா? சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் தான். ஒரு கிளாரிபிகேஷன் தான் ப்ளீஸ். சரி சார், வரேன் சார், நான் வரேன் சார். அவங்க தொடர்ந்து பேசுறாங்க, கேட்காது. வரேன். தவறான செயல், அதுக்காக தான் சொல்றோம். இப்ப அமித்ஷா இவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏற்கனவே அமித்ஷா எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஒரு தடவை உள்ள இருந்து அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சுதான் அவரெல்லாம் வெளியில வந்தார். அந்த அளவுல கூட அவர் பதவியெல்லாம் ராஜினாமா செய்ய மாட்டாங்க. இவர்களுடைய நிலைப்பாடுகள், இவர்களுடைய செயல் நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக குறிப்பிடுறோம். வரேன் செல்வம் சார், முதல் சுற்று கருத்தை அவங்க பேசி முடிக்கிட்டோம். நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. தேவையில்லாததே இது அவசியமே. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை, ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. இது என்ன அர்த்தமில்லாத சர்வாதிகாரம்? சரி, ஓகே சார். இந்த அதிகாரத்தை வந்து கவர்னரும் அவர் குடியரசுத் தலைவரும் எடுத்து வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதா? சரி, ரைட். வரேன் சார், மறுபடியும் நான் வரேன். நான் அடுத்த சுற்றுல விரிவா பேசுவோம். வரேன் புகழேந்தி சார், நான் மறுபடியும் வரேன். அரங்கத்தில் பேச வேண்டியிருக்கு, நான் வரேன். புகழேந்தி சார், நான் கேட்குதா நான் பேசுறது? ஹைகோர்ட்ல பெயில் அப்ளிகேஷன் ஓகே பண்றாங்க, கண்டிஷன் பெயில கூட விடுறாங்க. பெயில விட்டு வெளியில வரும் 30 நாள் சிறையில் இருந்தால் இது என்ன அர்த்தம் இல்லாம? சரி, ஓகே சார். புகழேந்தி சார், நான் வரேன் சார். இது வந்து எந்த விதத்திலும் புகழேந்தி சார், நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? ஒரே நிமிஷம், நான் மறுபடியும் அடுத்த சுற்றுல விரிவாக பேசுவோம். இந்த அரங்கில் பேச வேண்டியிருக்கு. முதல் சுற்று கருத்து வாங்கிட்டு நான் வரேன். திரு கேஆர்டி ரமேஷ் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்கள் சார். தமிழகத்தை ஏற்கனவே ஆண்ட ஓமந்தூரார், பிஎஸ் குமாரசாமி ராஜா, இவங்கெல்லாம் பொது வாழ்க்கையில் வந்து தன்னுடைய சொத்தை அரசியலுக்கு இழந்தவங்க. இப்போ சமீபத்தில் கண்கூடாக பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர், அவர் வழிதொட்டி வந்த மூப்பனார், இப்போ எங்கள் தலைவர் கூட ஜி.கே. வாசன் கூட 10 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய ஷிப்பிங் மினிஸ்ட்ரியாக இருந்தார். யாருமே வந்து ஊழல் செஞ்சவங்க என்று கை நீட்டி சொல்ல முடியாத அளவிற்கு காமராஜர் எப்படி இருந்தாரோ, மூப்பனார் எப்படி இருந்தாரோ, அதுபோல் தலைவர் வாசன் அவர்களும் இருந்தாங்க. இதுதான் இந்த அங்கீகாரத்திற்கு கிடைத்த
ஒரு பரிசாக தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா என்று நான் கருதுகிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, கூட்டுக்குழுக்கு ஆமாம், அது கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க, அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லுகிறேன். நீங்கள் 2013 எந்த மசோதா யாரால் கிழிக்கப்பட்டது? ராகுல் காந்தியால் கிழிக்கப்பட்டது. அவங்க அந்த 2013 திரு மன்மோகன் சிங் அவர்கள் நிறைவேற்றார். அன்றைக்கு இதே உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒருவர் ஊழல் செய்து விட்டால் அல்லது கிரிமினல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விட்டால் 2 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்துட்டா நீங்கள் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொன்னது. அதை உடனே அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள், அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, அன்றைக்கு திமுகவும் இதனுள்ளே இருக்கிறது, மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்திற்கு, அவசர சட்டத்திற்கு அன்றைக்கு திமுகவும் இருக்கிறது அன்றைக்கு. ஆனால் அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்த பொழுது இது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, அரசியல் கட்சிகள் வேண்டுமானாலும் இதை செய்யலாம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று அவர் கிழித்து போட்டுவிட்டு வெளியில் சொன்னார். இது எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகளாக இருந்தால், பொது வாழ்விலை வந்தால், அவர்கள் தவறு செய்தால் நீதிமன்றத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். அதன் விளைவு அவரே கூட அவர் பதவி விலகுகின்ற பொழுது கூட அதை சொன்னார். அது கூட அவதூறு வழக்குன்னு வச்சுக்கோங்க. அது கிரிமினல் வழக்கு இல்ல, ஊழல் வழக்கு இல்ல, அவதூறு வழக்கு வந்துட்டார். ஆனால் இப்ப இந்த சூழ்நிலையில எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், புதியவர்களாக இருக்கட்டும், இருக்கிறவர்கள் கூட இருக்கட்டும், ஊழல் செய்தால் நமக்கு பதவி கிடைக்காது, பொது வாழ்வில் நம்ம பயணிக்க முடியாது, நம்ம பதவி தானாகவே போய்விடும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அதுக்கப்புறம் சார் ஊழல் செய்ய போறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணிக்க போறாங்க. பொது வாழ்க்கையில் இருந்து ஓமந்தூரார் மாதிரி, PS குமாரசாமி மாதிரி உங்களுடைய சொந்த சொத்தை இழக்க சொல்லல. காமராஜர் மாதிரி நீங்க காலம் சொல்லி எளிமையா இருக்க வேண்டும் என்று சொல்லல. நீங்க உங்களுடைய உழைத்து உங்களுடைய ஊதியத்தில் கிடைத்ததை நீங்க சாப்பிடுங்க. பொது வாழ்க்கைக்கு உழைக்கும் என்று வருகின்றவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மசோதா. அரசியல் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எது சார்? காங்கிரஸ் திமுக இதை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அததான் இப்ப நோக்கம் என்ன நீங்க கேட்கக்குள்ளே புரிஞ்சு போச்சு. நிறைய பேர் அங்க நீங்க நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில காத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு நாள் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது, உடனே மேல்முறையீடு, அடுத்த நீதிமன்றத்துக்கு வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உயர் நீதிமன்றம். சார் ஒரு கேள்வி கேட்டாங்க, இது இவ்வளவு கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன, இப்போ அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு இப்பதான் சார் அவசரம் இருக்கு. அப்போ இந்த தேர்தல்கள் எல்லாம் மனசுல வச்சு தான் பண்றாங்க. இப்பதான் அவசரமே இருக்கு. நீங்க பிஜேபி மட்டுமல்ல, நீங்க பிஜேபியோட சார்ந்திருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, இது அனைவருக்குமானது. ஏங்க பிரதமர்னு சொல்லிவிட்டால் இன்றைக்கு பிரதமரே ஒரு ஊழல் செய்தால் கூட பிரதமருக்கும் அந்த தகுதி இழப்பு இருக்கிறது இல்லையா? நீங்க மத்திய அமைச்சர்களுக்கு இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு இதே பிரதமர் இந்த நாட்டினுடைய நிரந்தரமா இருப்பாரா? ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறாதா? அடுத்து பாஜக ஆட்சி போனால் கூட காங்கிரஸ் ஆட்சி வருகின்ற பொழுது இந்த மசோதா நிறைவேற வேண்டுமல்ல? இது எல்லாருக்கும் பொதுவானதல்ல. நீங்க 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சிகள் இருக்கு, இல்ல 15 ஆண்டு காலம் ஆண்டு விட்டார். இன்றைய காங்கிரஸ் இந்த தேசத்தை ஆண்டு விட்டது, ஒரு மாற்று வரவில்லையா? ஜனதா வரலையா? அதுக்கப்புறம் பாஜக வரலையா? அதுக்கப்புறம் கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மந்திரி சபைகள் ஆளலையா? யார் வேணாலும் ஆளலாம், யார் வேணாலும் தேசத்தை ஆளலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆளுகின்றவர்களுக்கு இந்த ஒரு கொட்டு இருக்க வேண்டும், இந்த அச்சம் இருக்க வேண்டும். நாம் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் கையை வைக்கக்கூடாது, பொதுமக்களுடைய பணத்தில் கை வைக்கக்கூடாது, அவருடைய வரி பணத்தில் கையை வைத்து நான் ஊழல் செய்யக்கூடாது. அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை தைரியமாக இன்றைக்கு மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இதுல எந்தவித கோழைத்தனமும் இல்லை. நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு அதை கிழித்து போட்டது என்று சொல்லுகின்ற போதுதான் விந்தையாக இருக்கிறது. அன்றைக்கு அங்கே ராகுல் காந்தி இருக்கிறார். ராகுல் காந்தி இன்றைக்கு இருந்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. நான் அதை பார்க்கல, விவாதத்தை பார்க்கல. இதே ராகுல் காந்தி அன்னைக்கு கிழித்து போட்டது எந்த மசோதாவை? இதே மசோதாவை தானே கிழித்து போட்டாரு. இன்னைக்கு ராகுல் காந்தியை வைத்துக் கொண்டு திமுக கிழித்து போடுகிறது. நீங்க ஒரு இவருடைய உள்துறை அமைச்சருடைய முகத்தில் எரிகிறது என்று சொன்னால் அது திரும்பி இவங்க தான் பார்த்துக்கணும். கிழித்தவர்கள் யார்? இன்றைக்கு அவருடைய அந்த கொள்கையை இன்னைக்கு பறைசாற்றும் விதமாக அந்த மசோதா இருக்கு. உண்மையிலேயே ராகுல் காந்தி அவர்களுடைய கொள்கை. நீங்க பாஜகவினுடைய கொள்கை என்பதை கூட ஒரு காரணம் காமிச்சாலும் கூட இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய கொள்கை. இதே ராகுல் காந்தி அன்றைக்கு கிழித்த பொழுது அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்களை அவமானப்படுத்தி விட்டார் என்று அன்றைக்கு அந்த கட்சிக்குள்ள உள்ளவங்க பேசினாங்க. அன்றைக்கு அதே இவர்களோட கூட்டணியில் இருந்த மற்றவர்கள் கூட ராகுல் காந்தி முதிர்ச்சி தன்மையற்று விட்டார் என்று கூட அன்றைக்கு குற்றம் சாட்டினாங்க. இன்றைக்கு கிழிச்சவங்க அதே ராகுல் காந்தி முதிர்ச்சி தன்மையற்று விட்டார் என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். சதானந்தா சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. இது முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் பிஜேபினால என்னைக்கும் தமிழ்நாட்டிலையோ கேரளாலேயோ கால் ஊன்ற முடியாது, அது நடக்காத ஒரு காரியம்.
இன்னைக்கு இப்போ செந்தில் பாலாஜி 1 வருஷம் இருந்தார். அண்ணன் செல்வண்ணன் சொல்கிறாரு, ஒரு வழக்கறிஞர் உடனடியாக உனக்கு ஊழல் வழக்குக்கு வந்து ஜாமீன் கிடைக்கணும். 1 வருஷம் அவர் காலத்தில் இருந்தார். விசாரணை கைதிக்கு 30 நாளில் ஜாமீன் கிடைக்காது. ஒரு சாதாரண வழக்குக்கே ஜாமீன் 15 நாளைக்கு மேலே தான் கிடைக்கும். இல்லை, அவர் அமைச்சராக இருக்கிறதே ஒரு தடையாக இருந்தது, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது வெளியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து சாட்சிகளை கலைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அப்புறம் அந்த அமைச்சர் பதவி நீங்கள் விட்டு விலகுனா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கின்ற ஒரு சூழலை வந்து விசாரணை கைதிக்கு விசாரணை கைதியாக இருக்கும்போது குற்றம் நிரூபிக்காத போது எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் செயல் தான். இல்லை, அப்போ அந்த வழக்கோட தீவிரத்தன்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அவ்வளோ நாள் அவங்களுக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னா அந்த வழக்கோட தீவிரத்தன்மை சாதாரண வழக்குக்கே கிடைக்காது சார். சாதாரண ஒரு சின்ன ஒரு செக்கர்ஸ் போட்டு ஒருத்தர் உள்ள போயிட்டாருனாலவே அவருக்கே கிடைக்காது. 15 நாளைக்கு மேலதான் உங்களுக்கு 3 நாளைக்கு மேலதான் அவங்களுக்கு நம்பரே ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறம் பெயில் போட்டு ஃபர்ஸ்ட் தள்ளுபடியாகி 30 நாளைக்கு மேலதான் ஆகும். குறைந்தபட்சம் 60 நாளைக்கு மேல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதை ஏத்துக்க முடியும்? இது வந்து முழுக்க விவாதம் பண்ணும்போது நாட்கள் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி விவாதங்களுக்கு வரலாம். ஆனா ஒட்டுமொத்தமா புறந்தள்ளும் போது ஊழலுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இந்த டைம்ல இந்த அண்ணன் சொன்ன புகழேந்தி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த டைம்ல தேவையில்லாது அதை நிறைவேற்ற முடியுமா? நான் கேட்கறேன், அந்த மசோதா எல்லாமே நிறைவேற்ற முடியுமா? சிந்திச்சு பாருங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்றாங்க, எதிர்கட்சிகள் அனைத்து வந்து சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்க? நிறைவேற்ற முடியாத ஒண்ணுங்க. சும்மா ஒரு கண் துடைப்புக்கு வேணா வச்சுக்கலாம். ஒரு குழு அதிகபட்சமா என்ன பண்ண முடியும்? ஒரு குழு அமைக்கலாம், வேற எதுவுமே பண்ண முடியாது. இது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஜேபிசி வரும்போது அதுல பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான அம்சங்களா தான் இருக்கும். அது நான் அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார்ல வாக்கு திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிரச்சனையை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. அதை திசை திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. திசை திருப்பும் நடவடிக்கை தான். ஆமாம், திசை திருப்பு நடவடிக்கை தான். இல்லை, இப்போ நம்ம ரமேஷ் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இதே விஷயத்துக்காக தான் ராகுல் காந்தி வந்து அவங்க கட்சி ஆண்டு கொண்டு இருக்கும் போதே மன்மோகன் சிங்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் சார். கிட்டத்தட்ட இதே மசோதா தான் அப்போ அவர் கொண்டு வரணும்னு நினைச்சாரு, ராகுல் காந்தி கொண்டு வரணும்னு நினைச்சது. அதை சார் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த இடத்துல இந்த டைம்ல இது தேவையில்லாத ஒண்ணுங்கிறேன். இது நிறைவேற்ற முடியாத ஒண்ணு, இது நடக்காது. அண்ணா சொல்றாரு நிறைவேற்றலாம், அது வாய்ப்பே இல்லை. நான் என்னங்கிறேன்னா, இந்த திசை திருப்புறக்காகவும் என்னைக்கும் இந்த தமிழகத்திலையும் கேரளாவிலையும் இந்த பகுதிகளில் இந்த சவுத் சைடில் கால் ஊன முடியாத காரணத்தினால ஏதோ ஒரு விதத்தில் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ ரமேஷ் சார் சொன்னதும் செல்வம் சார் சொன்னதும் ஒரே விஷயம்தான். இன்னைக்கு 15 வருஷமா பிஜேபி ஆட்சியில் இருக்கு, காட்சிகள் மாறலாம், நாளைக்கு வந்து பிஜேபி எதிர்கட்சி வரிசையில் உட்காரலாம். அன்னைக்கு அவங்களுக்கும் அதே நிலைமை தானே. இந்த சட்டம் வந்தா அதே நீங்க வந்து எதுமோ இப்போ இன்னைக்கு கொண்டு வந்தாலும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை, அந்த விஷயம் வந்து பாதிக்கப்படும் இல்லையா? இங்க இப்போ யாரு இருக்கா? இன்னைக்கு அவங்க சிஎம், அவங்க பிரதமரா இருக்காங்க. பிரதமர் கொண்டு வந்து ஒரு நிமிஷம் சார், அவங்க மேலே குற்றம் சாட்டி அவங்களே வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள போய் இதாயிருவாங்களா? பிரதமர் பதவியிலிருந்து வெளியே வந்துருவாரா? கிடையாதுங்க, நடக்காது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் சிறப்பான ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு. எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கேஸை போயிட்டு பொய் கேஸை போட்டு ஒரு 30 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவன் பதவி போயிருமே. அப்புறம் இவங்க சாதாரணமாக பிஜேபி கால் ஒன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி கேரளாவிலையும் அப்படித்தான், எல்லா பகுதியிலையும் அப்படித்தான். அதுக்கான வேலைகளை தானே செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இது ஒரு கான்ஸ்பிரசி. ஆமாம், இது வந்து ஒரு சதி. இது வந்து அரசியல் பழிவாங்கல் செயலாக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து முழுக்க இந்த இடத்துல இது தேவையில்லாத ஒன்று, இந்த மசோதா. அது நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்தை இவங்க இன்னைக்கு ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ராகுல் காந்தி வாக்கு திருட்டுன்றத மடைமாற்றம் பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா செல்லும் சார், நிறைய குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க சார், என்ன கருத்து சொல்லுங்க சார். கடலூர் புகழேந்தி அண்ணன் வந்து அவரு ஒரு நல்ல வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். சரி, இதுல என்ன விஷயம் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, 30 நாட்களுக்குள் பிணை கிடைத்து விட்டால் அவர்கள் பதவியில் தொடர்றது சிக்கல் கிடையாது. அது நீங்க முதல்ல புரிஞ்சு பிராக்டிகலி பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு சொல்லி உறுதியா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உறுதியா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வாய்ப்பே இல்ல. இது வரைக்கும் கொஞ்சம் ஒரே ஒரு தம்பி சதா கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லனா எப்படி 15 நாள்ல பெயில் கிடைக்கும்? மூத்த வழக்கறிஞர் நீங்க என்ன பேசிட்டு இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. சொல்லுங்க. அதாவது பெயில் இருக்கு பாருங்க, பெயில் வந்து அதாவது பிணை கொடுப்பது அவருடைய குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமை. அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கிரேவ் கேஸ், அதாவது மிகப்பெரிய குற்றமாக இருந்தால், அதீதமான குற்றமாக இருந்தால் அதுக்கு பிணை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் பதவி இழப்பாரு. இவங்களுக்கு எதுக்கு பயம்?
நான் என்ன சொல்றேன், இந்த இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ரங்கநாத் சார், பஞ்சாயத்து உறுப்பினர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர், பேரூராட்சி உறுப்பினர் பேரூராட்சி தலைவர், நகராட்சி உறுப்பினர் நகராட்சி தலைவர், மாநகராட்சி உறுப்பினர் மாநகராட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நீங்க என்ன சொல்லி வரீங்க, நாங்கள் வந்தால் 30 நாளும் தண்ணி கொடுத்துருவோம், நாங்க வந்தா இந்த ஊருக்கு பஸ் வந்துடும், நாங்க வந்தா சாக்கடை போட்டுருவோம், கிளீன் பண்ணிடுவோம், நாங்க வந்தா லைட் எரியும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க பதவிக்கு வரக்கூடிய நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு நகராட்சி உறுப்பினர் எளிய நிலையில இருக்கிறவர் வெற்றி பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல அவருடைய தோரணையை பாத்தீங்கன்னா ஐயோ கொடுமை. மாநகராட்சி உறுப்பினரை பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். நான் என்னுடைய தாழ்மையான ஒரு வழக்கறிஞராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கற்றறிந்த பெருமக்கள் மூலமாக வழக்கறிஞர்கள் மூலமாக மத்திய அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து இதுக்கு டைம் பிரேம் பண்ணுங்க. இந்த வழக்குகளை அதிகபட்சம் 6 மாச காலத்துக்குள்ள, ஊழல் வழக்காக இருந்தால் 6 மாத காலம், தமிழ்நாடு தேர்தல் வருதுனாலயா இல்ல குற்ற வழக்காக இருந்தால் 1 வருடம். இது கிடையாது சார். நீங்க ரங்கநாத் சாரே நீங்க இப்படி எடுத்து நீங்க எங்களுக்கு இல்ல சார், 6 மாசம்ன்ற ஃப்ரேம் எதுக்காக நான் புரிஞ்சுக்கிறதா கேட்டேன் சார். இது இன்னைக்கு கிடையாது, இது ஆண்டாண்டு காலமாக. இனி அரசியல் சட்டம் இருக்கிற வரை, நாடாளுமன்றம் சட்டமன்றம் இருக்கிற வரை தொடர வேண்டியது. ஒரே ஒரு நிமிஷம், புரியுது. இல்ல புகழேந்தி சார் ரொம்ப நேரமா குறுக்கிட விரும்புறாங்க, அவங்களோட கருத்து. நான் முடிச்சுவேன். அதாவது நீதிமன்றங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு வழிகாட்டு முறைகளை குடியரசுத் தலைவர் மூலமாக மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்குகள் ஊழல் வழக்காக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அந்த வழக்கு விசாரித்து முடிக்கப்பட வேண்டும். எங்க வரையும் உச்ச நீதிமன்றம் வரை, மேல்முறையீடு வழக்கு வரையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்கிற புரியுது, உங்க பாயிண்ட் புரியுது. கண்டிப்பா. ஆமா, இன்னொரு கேளுங்கள, மணியில பணம் இல்ல, மணியில எதுக்கு இவ்வளவு பதட்டம், இவ்வளவு பயப்படுறீங்களே, என்ன காரணம்? இதுவரையும் நான் ஒரே ஒரு விஷயம் சார், பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒருவர் பதவியோடு அமைச்சராக, ஊழல் வழக்கிலே அமைச்சராகவே தொடர்ந்து ஒருவர் இருந்தார் அப்படி நீங்க சொல்லிருங்க சார். நான் இந்த விவாதத்துல பொது மன்னிப்பு கேட்க. சரி, ரைட், ஓகே. நான் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு சார். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து புகழேந்தி சார், இடைவேளைக்கு அப்புறம் உங்ககிட்ட வரேன். இன்று பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர் பதவி இழப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அமித்ஷா. அதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது, அது பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். புகழேந்தி சார், நீங்க இடைவேளைக்கு முன்னாடியே குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க சார், உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது இப்ப நண்பர்கள்லாம் பேசிய அந்த பேச்சுக்கு பிறகு எல்லாரும் கவனமாக நம்ம நினைக்க வேண்டியது, இந்திய துணைக்கண்டத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இன்றைய அரசு, நம்முடைய தோழரோ நண்பர்களோ இதுல பொது கருத்து பொது சிந்தனையை பாருங்க. உங்களுடைய கட்சின்றதுக்காக நம்ம கோவப்பட்டு வேகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இப்ப என்னமோ நாட்டுல ஊழல் செய்யறவங்க எல்லாம் நல்லா இருங்க, ஊழல் செஞ்சா ஒண்ணு இங்க சட்டம் கிடையாது, ஊழல் செய்யறவங்களுக்கு எல்லாம் இங்க ஒன்றும் தண்டனை கிடையாதுன்னு ஏற்கனவே இருக்கிற மாதிரியும், இவங்க தான் இப்ப கொண்டு வந்துட்டு அப்படியே ஊழலுக்காக இவங்க பேசுற மாதிரியும் எல்லாமே நினைச்சு பார்த்தீங்கன்னா, அதுல கூட நான் ஏற்கனவே சொன்னேன், 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றங்களை கொண்டதற்கு 30 நாளுக்கு அவங்க உள்ள போயிட்டா அவங்களுக்கு பதவி எடுத்துருவோம் அப்படின்னு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது பொதுவாக எதை வேண்டுமென்றாலும் எந்த வழக்கு வேண்டுமென்றாலும் போடலாம், எதை வேணாலும் செய்யலாம் பொழுது இன்னைக்கு இது பழிவாங்குவதற்கு பயன்படுத்தல். அடுத்த இவங்க இன்னும் என்ன செய்வாங்க, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமைகள், நமக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தையுமே மறைக்கக்கூடிய அளவுக்கு இப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன், இப்ப என்ன அவசியம், இப்ப என்ன அவசரம்? 2 ஆண்டுகள் ஒருவருக்கு தண்டனை பெற்றால் அவர் பதவியை இழப்பது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, சட்டப்படி இருக்கு ஏற்கனவே. ஆனா இவங்க எஃப்ஐஆர் ஸ்டேஜிலேயே நாங்க செய்வேன் என்று சொல்லுவதிலிருந்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா ஏதோ ஒரு சதி திட்டம் வைத்திருக்கிறது.
வாக்காளர் சேர்க்கையில ஏகப்பட்ட குளறுபடிகள், அது வெளிப்படையா வந்துகிட்டு இருக்கு. வாரணாசி தொகுதியிலேயே நடைபெற்ற செயல்களை பார்த்து இன்னைக்கு எல்லாம் வெளியில வந்துடுச்சு. அப்படி வரும்பொழுது இன்றைக்கு வாரணாசியில் அவங்க வந்து ஓகே சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். நீங்க பேச முடியுங்க, நான் சொல்றேன். இந்தியா முழுவதும் இன்றைக்கு அந்த பிரச்சனை பெரிதாக இருக்கு. இவங்க 3வது முறை ஆட்சிக்கு வந்ததே இந்த வாக்காளர் சேகரிப்பில் இருக்கக்கூடிய நடவடிக்கை மூலமாகத்தான் வந்திருக்காங்களே தவிர மக்கள் ஆதரவோடு வரலன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பிரச்சனை தெளிவா வந்துடுச்சு. இல்லை சார், இப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாரணாசியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அதோட முக்கியமாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டின இடத்துலேயே அவங்க உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பல இடங்களில் பின்னடைவை சந்திச்சாங்களே சார். சார் அப்போ அது அந்த இடத்துல அவங்க ஒர்க் ஆகலையா? அந்த எஃப்ஐஆர் அந்த எஸ்ஐஆர்லாம் ஒர்க் ஆகலையா? இந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு முடியாம இருக்கலாம். ஒரு இடத்துல தப்பு செஞ்சுட்டா ஒரு இடத்துல செய்ய முடியல. வாரணாசி தெளிவாக ஒரு வீட்டுல இருந்து எடுத்து குறிப்புகளை எடுத்து காட்டுறாங்க. 54 வயது அப்பாவுக்கு, அவருக்கு 52 பிள்ளை, ஒரு பிள்ளை வயசு 78, ஒரு பிள்ளையின் வயசு 28. எல்லாம் தமிழ்நாட்டுல இலங்கையை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற்று ஆதார் அட்டை பெற்று வாக்காளர் அட்டை பெற்று இருந்ததை தேசிய பாதுகாப்பு முகமை கண்டுபிடிச்சு கைது பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு மாசம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு வெளியில வந்துடுச்சு. அங்க போய் பார்த்தா இவனிங்க 54 ஓட்டு வெளியூர்காரங்களை கொண்டு வந்து வைக்கிறது, புலம்பெயர்ந்தவர்களுக்கு எல்லாம் ஓட்டு போட வைக்கிறது, அவங்களுக்கு வீடு வாசலே கிடையாது, அவன் வந்து ஓட்டு போடுறது. இப்படி பிளான் பண்ணி திட்டம் போட்டு அழகா இவங்க கூட இருந்தவரே முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெளிவா சொல்றாரு, என்னுடைய தொகுதிகளிலே நாங்க 21 தொகுதி ஆய்வு பண்ணோம். அந்த ஆய்வு பண்ணதுல 100 ஓட்டு தான் ஒரு பூத்துல இருக்கு, 100 ஓட்டு போட்டிருக்குன்னு நாங்க பாக்குறோம். அப்புறம் ஓட்டு எண்ணி வெளியில ரிசல்ட் வரும்போது பார்த்தா 150 ஓட்டா இருக்கு. இப்படி திட்டம் போட்டு இவர்கள் செய்திருக்கிற இந்த வாக்கு திருட்டு வேலைக்கு மாறாக இந்தியா முழுவதும் பேசணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒண்ணு தெரியுங்களா, நேற்று மாலையில தான் இவங்களுடைய உள்துறை செயலகமே வந்து நாடாளுமன்றத்தினுடைய அவைக்கு, நாடாளுமன்றத்தினுடைய அலுவலகத்துக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குது. உடனடியாக காலையில இது வந்து ஒரு உருவம் கொடுத்து கொண்டு வந்து நிக்கிறாங்க. ஆக இதில் அவசரம் இருக்கு, அவசியம் இருக்கு. இவர்கள் பிளான் ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு, அதுக்கான திட்டம் இருக்குன்றதை உங்க கருத்தை நடத்துக்கிறேன். திரு ரமேஷ் சார், அதாவது என்ன கான்ஸ்பிரசி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? இது வந்து அவசியத்தை கொண்டு வரும்போது இது வந்து சந்தேகத்துக்கு உள்ளாகுதுன்றது புகழேந்தி சார் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. இப்போ இவங்க இந்த மசோதாவை தாக்கல் செய்த உடனே இப்போ அண்ணன் வந்து வாக்கு திருட்டை பற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக வாக்கு திருட்டு சொன்னவரே சஞ்சய்குமார்ன்ற ஒருத்தர், அவர் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆய்வாளரும் வளர்ந்து வரும் சமுதாயங்களின் ஆய்வு மையத்தை சிஎஸ்டிஎஸ் அமைப்பு சார்ந்தவருமான சஞ்சய்குமார் எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல், அதுக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தரவுகளை ஒப்பிட்டதில் தவறு நேர்ந்து விட்டதாக, தவறான புரிதல் அடிப்படையில் இந்த தரவுகளை வெளியிட்டதாக மன்னிப்பு கோரியிருக்கிறார். அவர் ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்கார். சரி, இதுக்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு அந்த எஸ்டிஎஸ் அந்த என்னது எஸ்ஐஆர், அந்த எஸ்ஐஆர் கிடையாது, சிஎஸ்டிஎஸ் அந்த சொன்ன அறிக்கையின் மட்டும் சொல்லல. எங்களுடைய தொண்டர்கள் சொன்னாங்க, வெளியிலிருந்து பல தரவுகள் வரப்பட்டதுன்னு சொல்லுது. அதை தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. நீங்க ஒரு அஃபிடவிட் கொடுத்துருங்க, பிரணாம பத்திரத்தை கொடுங்க, தப்பு நடந்ததுன்னா ஒரு அஃபிடவிட் கொடுத்தா நாங்க அதை விசாரிக்க போறோம். நீங்க அஃபிடவிட் கொடுக்காத சமூகத்தினுடைய பொது வெளியில தானே நீங்க சோசியல் மீடியாவில் தானே பேசுறீங்க. கடந்த 10 நாளைக்கு முன்பாக கூட உச்சநீதிமன்றம் சொன்னது இல்ல, அவங்க 6 மாசமா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதற்கு பிறகு அந்த தரவுகளை வந்து அவங்க தேர்தல் நீங்க தேர்தல் ஆணையத்துல தானே சார் போய் கொடுக்கணும். அவங்க தான் கேக்குறாங்களே, எங்க போற வழியில வந்து கைது பண்ணிடுறீங்களே, எங்க பார்லிமெண்ட் தேர்தல் ஏங்க நீங்க அஃபிடவிட் கொடுனா நீங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா போனீங்கன்னா அஃபிடவிட் கொடுக்கறதுக்கு ஏன் சார், நீங்க யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்க குற்றச்சாட்டை வைங்க. நாடாளுமன்ற தெளிவா சொல்லிருக்காங்களே, 15 லட்சம் நீங்க வந்து 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கு நான் வந்து நோட்டீஸ் அனுப்ப முடியாது சார். இன்னொன்னு இருக்கு அந்த சட்டத்துல, நீங்க ஒரு தொகுதியில் வாக்காளர் இல்லாதவர், இப்ப என் தொகுதியில வாக்காளர்னா நான் அந்த தொகுதியில் குற்றம் சாட்டலாம். எனக்கு வந்து கர்நாடகாவில் வாக்கு இல்லை ராகுல் காந்திக்கு,
அந்த மாதிரி வாக்காளர்கள் இல்லாதவர் ஒரு அஃபிடவிட் கொடுக்கணுன்றது சட்டமே இருக்கு. சரி, நீங்க அஃபிடவிட் கொடுங்க, எந்தெந்த இடத்துல எது இருக்கு நீங்க சொல்றீங்களா, இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்களா, 7 குற்றச்சாட்டு சொல்றீங்களா, இந்த தொகுதியில் இது நடந்திருக்குன்னு கொடுங்க. அஃபிடவிட் அவங்க திருப்பி கொடுக்கலன்னா நீங்க தரவுகளின் அடிப்படையில் எடுங்க. அதுல ஒன்றும் கருத்து சொல்லியே. நீங்க தேர்தல் ஆணையரே எப்படியா இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்களை நாங்கள் மன்னிப்பு கேட்க வைப்பேன்னு சொல்றாங்க. நீங்க சார் இதெல்லாம் ஜனநாயகத்தின் ஞானேஸ்வர் அவர்களை பர்టిక్యులரா வந்து குறி வச்சு அவங்க வந்து எல்லாரும் அவருக்கு எதிரான அவருடைய பதாகைகள் அவருடைய போட்டோ ராகுல் காந்தியுடைய ஒட்டுமொத்த கொள்கையை எல்லா ஜனநாயக துணையும் ஆற்றார். ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நாள் நீதிமன்றத்தை குறை சொல்றது, ஒரு பக்கம் பார்த்தா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது, ஒரு பக்கம் பார்த்தா அரசு இயந்திரத்தை குறை சொல்வது, இப்படிதான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆகவே நீங்க வந்து எதை குறை சொன்னாலும் பரவாயில்லை, என்ன தேர்தல் நீங்க வந்து ஜனநாயகத்தில் குறை சொல்லுங்க, உங்களுடைய குறைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் தரவுகளின் அடிப்படையில் நீங்க பிரமாண பத்திரத்தை கொடுங்கன்னா கொடுத்துட வேண்டியதுதானே. இதை போய் நீங்க இதுக்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மிகப்பெரிய பேரணிகளும் நடத்துவதில் நீங்க மக்களை குழப்புகின்ற, மக்களை திசை திருப்புகின்ற, அது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியாக மாறிடும். சரி, ஓகே, ரைட், ஓகே சார். இப்போ சதாநாடர் சார், அதாவது இன்றைக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் மக்கள் மத்தியில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு மசோதாவை கொண்டு வரோம், இன்றைக்கி எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க, அப்போ அவங்கெல்லாம் ஊழலுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போற்றே ஆகுமா எப்படி? சார் அப்படி இல்லை சார். இப்போ பிஜேபி கிட்ட இடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு எதிர்க்கட்சியை மிரட்டணும், ஒரு பாராளுமன்றத்தில் இந்தியா முழுவதும் பேசப்படணும். அப்படி இருக்கும்போது மிரட்டுறதுக்கான வேலைகள் தான் இது. வேற ஒன்றும் இல்லை. இடியை விட்டால் எப்போ ஒரு பொய் வழக்கு போடலாம், முதல்ல ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆர் போட்டாவே 30 நாள் ரிமாண்ட் பண்ணலாம், அதுக்கு எல்லா அதிகாரமும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ மிரட்டல் தான். செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சு? 1 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தார் இல்லையா? அது ஒரு மிரட்டல். ஏதோ ஒரு விதத்தில் மிரட்டி இவங்களை அடிபணியை வைக்கணும். அதிகப்படியாக இந்த பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்கள ஆஃப் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரி இந்த மசோதாவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பிஜேபி அரசு. பிஜேபி அரசு இந்த தமிழகத்திலேயா இருக்கட்டும், ஒரு சில மாநிலங்களில் வரலை. இனிமேலும் பிஜேபி அரசு தொடருமானா அதுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போவே மிரட்டி அவங்க இருக்கிற எம்பிக்களையோ ஒரு அமைச்சர்களையோ இப்போவே மிரட்டிட்டா, இப்போவே வர வச்சுட்டா. இந்த தமிழகத்தில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இந்த டைமில் ஏதாவது ஒரு விதத்தில் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல இந்த டைமில் இந்த வேலையை அவங்க பிஜேபி இது செஞ்சுருக்கு. இல்லை, அதே மாதிரி இப்போ பொதுவாக சொல்லப்படுது என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணி ஆகணும் இல்லையா? இன்றைக்கி ஊழல் அங்கே அவங்களே, அதாவது ஆட்சியாளர்களே அவங்களுக்கு எதிரான ஒரு மசோதாவை யாரும் கொண்டு வருவாங்க, அது நிறைவேற்ற முடியுமா? ஒரு குழு தான் அமைக்க முடியும், அது நிறைவேற்ற முடியாதுங்கிறேன் நான். அது இந்த இடத்துல இந்த டைம்ல இந்த எலெக்ஷன் டைம் தமிழகத்தில் நடக்க போது ஒரு சில இடத்துல பிஜேபி, உண்மையாலுமே சொல்றேன், பிஜேபிக்கு அவங்களுக்கு ஆதாயத்துக்காக அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த வேலையை கையில் எடுத்திருக்காங்களே ஒழிய இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதுதான் உண்மை. நீ எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம நீங்கள் வந்து தண்டனை அனுபவிக்கும் போது வர்றது வேற. 30 நாளுக்கு காலக்கெடு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண வழக்கு இருந்தால் கூட இன்னைக்கு 30 நாளில் பெயில் கிடைக்கல. எந்த கட்சியுமே எதிர்கட்சியாக இருந்தால் இப்போ யாராவது கைது செய்யப்பட்டாங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தார்மீக அடிப்படையில் அவர் வந்து பதவி விலகணும், விலகி அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து விட்டு மீண்டும் வரட்டும் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லா கட்சியும் சொல்றாங்க. அதை சட்டமா கொண்டு வந்தா நீங்க எதிர்க்கிறீங்க. பொய் கேஸ் எத்தனையோ பக்கம் போடுறாங்க சார். பொய் கேஸ் எத்தனையோ வழக்குகள் இருக்கு. கொஞ்சம் ஆக்டிவா வேலை செய்யறாங்கனாவே அவங்க மேல வழக்கு போடத்தான் செய்யறாங்க. ஈடியோ ஏவி விடுவாங்க, ரைடு போவாங்க, நேரு அவர் வீட்டுக்கு கூட போனாங்க. புரியுது? ஏதோ ஒரு விதத்துல தொந்தரவு கொடுத்து அவங்க யாரு பேசப்படுறாங்க, யார் அதிகப்படியா வலுவா இருக்காங்க, அந்த அங்கிருந்து மிரட்டல் விட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆவாங்க இல்லையா? அதுக்கான வேலைகள் தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. சரி, ரைட், ஓகே. திரு செல்வம் சார், அதாவது நீங்கள் இடி வச்சிருக்கீங்க, சிபிஐ, எல்லா அமைப்புகளும் அரசு அமைப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக தான் பண்றீங்க அப்படின்றது தான் சதா அவர்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. அதாவது இப்போ சமீபத்துல மாண்புமிகு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு 17 பேர் மேல ஒரே எஃப்ஐஆர்ல உள்ள ஒரு வழக்கில் 17 பேர் மேல போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாடு காவல்துறைக்கு அவமானமா இல்லையா? சொல்லுங்க. 17 பேர் மேல குண்டர் சட்டம், எத்தனை பத்திரிகையாளர் மேல பொய் வழக்கு, எத்தனை பத்திரிகையாளருடைய கை ஒடிக்கப்பட்ட கையை வந்து ஜெயில வச்சு ஒடிச்சாங்க, அடிச்சு உடைச்சாங்க. எத்தனை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைதிகள் வந்து கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு போய் காவல்துறையில போய் நிக்காங்க. ஒரு நீதிமன்றத்துல உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்டாங்க, என்னப்பா கைதிகளுக்கு மட்டுமே
அந்த பாத்ரூம்ல வந்து கைகள் மட்டுமே வலிக்குன்றாங்களே, போலீஸ் வலிக்க விட மாட்டாங்களான்னு கேட்டாங்களே, கேட்கலையா? கேட்டாங்க. இதெல்லாம் என்ன சார் பேச்சு? நான் என்ன சொல்றேன், ஊழலை பொதுமைப்படுத்தாதீங்க. ஊழல் யார் செய்தாலும் சரி, நீங்க ஒரு யோக்கியமான அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள், தியாகம் செய்வதற்கு வந்திருக்கிற நீங்க தியாகம் செய்ய வந்திருக்கீங்களா, சம்பாத்தியம் பண்ண கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? கொள்ளையடிக்க வந்திருப்பதாக இருந்தால் நீங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க போறோம்னு சொல்லுங்க, இந்த சட்டத்தை எதிர்த்துங்க. மக்களை நாங்கள் காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் இளைய சமுதாயம் ஊழல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிற முன்முயற்சியை நீங்க ஆதரிக்கிறதுனால பரவாயில்ல, எதிர்க்காதீங்க. நீங்க இன்னொன்னு கேளுங்க, சதா சொன்னாங்க, தம்பி சதா சொல்லும் போது இது எப்படி நிறைவேறும்? பார்லிமெண்ட்ல பாருங்க சார், பார்லிமெண்ட்ல பப்ளிக் டிபேட், பார்லிமெண்ட்ல டிபேட் ஹவுஸ்ல டிபேட் பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த சட்டம் ஆகும். கடந்த நீங்க டிபேட் பண்ணும்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெளியே அனுப்பிடுறீங்க யுனானிமஸா, அப்புறம் நீங்களே நிறைவேற்றிடுறீங்க பல சட்டங்களை. இப்போ பேரணி நடக்கும்போது எல்லாரும் கைது செஞ்சுட்டு மசோதாக்கள் நிறைவேற்றிட்டு இருந்தீங்க பார்லிமெண்ட்ல. எதிர்க்கட்சிகளுக்கு வாதம் செய்வதற்கு வழி இல்லை. எதிர்க்கட்சிகள் வந்து ஊழலின் ஒட்டுமொத்த முகமாக இருக்கிறார்கள். அதனால இவர்கள் பதறி துடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கு பிஜேபிக்கு கிடையாது, அவருக்கு கிடையாது, பிஜேபி ஆதரவு கட்சி கிடையாது அப்படி சொல்லியிருக்கோம். வருமான வரி மசோதா நிறைவேற்றும் போது கூட அவங்க பேரணிக்கு போயிருக்கும் போது அந்த சமயத்துல கேப்ல வந்து நீங்க நிறைவேற்றுறீங்க. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, தொடர்ந்து இதுதான் நீங்க பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுட்டு வருது. ரங்கநாத் சார், பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் இன்னொன்னு, ஒரு பாராளுமன்ற கட்சிக்கு குரலா இருக்காங்களா இல்லையா? பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவர் இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன சார் வேலை? டிபேட்ல பேசுங்க, ஆதாரபூர்வமா பேசுங்க, வாக்கெடுப்பு டிவிஷன் கேளுங்க, டிவிஷன் கேட்டு வாக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க. கார்கே அவர்களுக்கு மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்துல பல தடவை. சார், தவறான வார்த்தை யாரு பேசினாலும் நீங்க நாடாளுமன்றத்தை மட்டும் சொல்லாதீங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீங்க அதை பேசாதீங்க, நீங்க இதை பேசாதீங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரா சொல்லலையா? சபாநாயகர் சொல்றாங்களா? சொல்றாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒழுங்குமுறை நாடாளுமன்றத்தை ஆகட்டும் சட்டமன்றத்தை ஆகட்டும் அதை முறைப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு யாருக்கு இருக்கு? சபாநாயகருக்கு இருக்கு. சரி, ரைட், ஓகே சார், ஓகே. சபையில நான் ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். நான் ஒரே ஒன்று கிடைந்தேன். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கு இந்த சட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க. சட்டம் நிறைவேறும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நான் மறுபடியும் வரேன். பிரதமரா இருக்காரு, பிரதமரை குற்றம் சாட்டிட்டு அவரே வந்து உங்களுக்கு நிதி போயிடுவாரு, ஜெயில எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? அவங்க இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு? அண்ணா, பிரதமர் பிஜேபி தானே ஆட்சியில் இருக்கு. உடனே அவங்க மேலே குற்றம் சாட்டிட்டு அவங்க உள்ள போயிடுவாங்களா? இந்த நீங்க சொல்றீங்களா பிஜேபிக்கு சேர்த்துன்னு சொல்றீங்க. இப்ப யார் இருக்காங்கிறது வேணும்ல. இன்னைக்கு பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு. வழக்கு போட்டு இல்ல, நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, உங்க மேல எப்படி வழக்கு போட முடியும்? நீங்க பிரதமரா இருப்பீங்க, உங்க மேல எப்படி நாங்க வழக்கு நடக்க முடியும்? எதிர்த்து போராட்டம் பண்ண முடியும். சரி, புகழேந்தி சார் ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. புகழேந்தி சார் சொல்லுங்க சார். அவர் பாட்டுக்கு அவர் விருப்பத்துக்கு எடுத்து பாவம், அவருக்கு வந்து தமிழ்நாடு தான் இந்தியா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் குஜராத்தையும் மற்ற உள்ள மாநிலங்கள்லயும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற நிலையை பார்க்கணும். இன்னும் ஊழல் சொல்றாரு. கார்பரேட் கம்பெனிகளுக்கு துணை போறது யாரு? நீங்க பல லட்சம் கோடியை வந்து அவங்களுக்கு வரி சலுகை செய்றீங்க, கடனை தள்ளுபடி பண்றீங்க. இங்க விவசாயிகளுக்கு கேட்டா கொடுக்கல, மாணவர்களுக்கு கொடுக்கிற கல்வி கடனை கூட தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்க. அது என்ன அர்த்தம்? அது எப்படி கொடுக்குறீங்க? கார்பரேட் கம்பெனிகளுடைய அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இங்க வந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. இங்க அருமையான ஆட்சி அடைகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எங்கள் முதல்வர் எங்க தலைவருடைய செயல்களையும் இந்தியாவே இன்னைக்கு பின்பற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதனால தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது. இது சர்வாதிகாரத்தின் தொடக்கம். மீண்டும் சர்வாதிகாரத்தை கொண்டு வருவதற்கு கொண்டு வந்ததுதானே தவிர இப்ப என்ன இந்த மசோதாவுக்கு அவசரம்
இது என்ன அவசியம், இதைதான் கேட்டேன். அதுக்கு இன்னும் பதில் இல்ல. சரி, ரைட், ஓகே. நான் அதுக்கான பதில் கேட்குறேன் சார். இதை தொடர்ந்து புகழேந்தி சார் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சட்டங்கள் கிழிச்சு எறியப்பட்டது, அதை பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார். வந்துட்டு ஒரு வருஷம் விவசாயிகளை அலைய வைத்த கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா. சரி, ரைட். அதற்கு பிறகு அடங்கி போச்சு. அதே மாதிரிதான் இந்த நிலையையும் இந்த சட்டத்தையும் இவர்கள் கொண்டு வர சரி, ரைட், முடியாது. ஓகே சார். வரேன் சார், சொல்லுங்கள் சார். அதாவது ஆளுங்கட்சி எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது என்பதிலே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தெளிவாக இருக்கிறது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவங்க எல்லாத்தையுமே எதிர்ப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் எதிர்ப்பாங்க, தீமை செய்தாலும் எதிர்ப்பாங்க. இந்த சட்ட நகலை எதிர்த்தது, அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது என்பது அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே தான் நீங்கள் கோர்ட்டினுடைய வாசப்படியில் நீங்கள் இருக்கணும்னு சொன்ன மாதிரி நீதிமன்றத்தினுடைய வாசல்களில் நீதி கேட்டு பல பேர் இருக்காங்க. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அதில் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட மாற்று கருத்தில் அவங்களும் பாதிக்கட்டும். ஆனால் அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து இப்போ வாஷிங் மிஷின் ஸ்கீமில் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க புனிதர்கள் ஆயிடுறாங்களே பிஜேபி. அப்படிலாம் யாரும் புனிதராக முடியாது சார். அது வந்து வேணா கொஞ்ச காலத்துக்கு வேணா அவகாசம் வேணா அவங்க வந்து கேட்டுக்கலாம். ஒருவேளை அவங்க முயற்சி பண்ணலாம், நம்ம புனிதராக மாறலாம்னு. சட்டத்தின் கீழே தான் ஆட்சி. எல்லாமே வந்து நீதியரசர்களுடைய கையில் இருக்கு. நீங்கள் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டாருன்னா நீதியரசருடைய தீர்ப்பில் தானே இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நீதி தீர்ப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு நாடாளுமன்றமோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பிரதமரோ சொன்னால் அவர் செஞ்சிருவாரா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவருக்கு கொண்டு வைக்கிறார். அங்கே அவங்க வைக்கப்பட்ட வாதங்களை இன்றைக்கு முழுமையாக கேட்கிறார். கவாய் அவர்கள் கேட்கிறார். நீங்கள் அரசு, மத்திய அரசு மேல் முறையீடு செய்கிறது. நீங்கள் குடியரசுத் தலைவருக்கே இப்படிப்பட்ட ஒரு கெடு வைத்தால் அவருடைய விருப்பங்கள் இங்கே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கப்படும் என்று இன்றைக்கு மத்திய அரசு கேட்கிறது. ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தளபதி, ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவ்வளவு பெரிய அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். நீங்க இதில் ஆளுங்கட்சியாக இருந்தா எதிர்கட்சியாக இருந்தா குடியரசுத் தலைவருக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம கவர்னர்களுக்கு அவர்கள் வந்து அங்கே நீதிமன்றத்துக்கு நின்று அவர்கள் சட்டத்தினுடைய பிடியிலை மாட்டுகின்ற பொழுது நீங்க அது ஆளுங்கட்சி தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தரப்பாக இருந்தாலும் சரி, அதில் பாதிக்கப்படுவார்கள் தான். அவர் தூத்துக்குடி செல்லும் மாதிரி சொன்ன மாதிரி மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை என்பவர்களுக்கு தான். நீங்க வந்து பயம் இல்லைன்னு சொல்றீங்களா? எதுக்கு பயப்படுறீங்க? கண்டிப்பா சார். ஆகவே இந்த தேசம், இந்த தேசத்தினுடைய நலம், மக்களுடைய நலம், மிகப்பெரிய ஜனநாயக நாடு மீண்டும் ஜனநாயக பாதையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிவான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி, வெளிப்படைத்தன்மையான ஆட்சி என்பது சட்ட மசோதா தொடர்பாக. அதான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களாக இருந்தாலும், அத்தனை யூனியன் பிரதேசங்களாக இருந்தாலும், இந்த தேசமாக இருந்தாலும் சரி, ஆள்கிறவர்கள் நேர்மையாக, எளிமையாக, தூய்மையாக, அப்பழுக்கற்றவர்களாக, வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டாம். ஓகே சார். ஆகவே அதுதான் இந்த சட்டத்தினுடைய தீர்மானமாக சொல்லுங்க. சரி, நன்றி சார். ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்ததை நீங்க வந்து எதிர்த்து இருக்கீங்க சார். எது நல்ல நோக்கங்கிறீங்க சார்? சொன்னீங்க ஒரு பட்டியல் போட்டாங்க கடைசியில். அதைத்தான் சார் சொல்றேன். இது ஒரு நல்ல நோக்கமே கிடையாது. ஒரு பழிவாங்கலுக்காக ஒரு இந்த ஒரு உங்களுடைய நிறைவு கருத்து அதைத்தான் சொல்றேன். பீகார்ல வாக்கு திருட்டை பத்தி அவர் ராகுல் காந்தி பேசியது போல நான் முதல்ல இருந்து சொல்றது அதே விஷயம் தான். அதற்காக மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இந்தியா முழுவதும் பேசணும். இதுல வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளை எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கிழிச்சு போட்டதெல்லாம் சரியானது தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எதுக்காக சொல்றோம்? ஒரு கண் துடைப்புக்காக ஒரு குழு அமைச்சிட்டு இன்னைக்கு எப்படியாவது பயமுறுத்தணும். இன்னைக்கு பிஜேபியை கால் ஊனணும். தமிழகத்திலேயோ மற்ற மாநிலங்களிலும் பிஜேபி சட்டம் கொண்டு வரதே வந்து மாநிலங்கள்லயும் கால் ஊன்றக்க இது ஒரு கண் துடைப்புக்காகத்தான். இப்போ நான் சொல்றேன், இது வந்து இது நிறைவேற்றப்படுமானா நீங்க பாப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். அது அடுத்த டைம்ல நம்ம பேச போறோம். அது என்ன நடக்குதா நடக்கலையான்னு தெரிய போகுது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது மிரட்டுவதற்காக மட்டும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதே திமுக ஆட்சி சிறப்பான முறையில் தளபதியார் அவர்கள் நடத்திட்டு வர்றாங்க. இதில் ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். தமிழகத்தில் மட்டும் இல்லை, பிஜேபி அல்லாத மாநிலங்களை அனைத்து இடத்துலையும் மிரட்டல் விடுத்தணும். அங்கே யாரெல்லாம் ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஈடி அனுப்பணும். அதுக்கான வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் என்னோட நிலைப்பாடு. கண்டிப்பாக நன்றி சார். சார், இப்போது பல மாநிலங்களில் இன்னும் நீங்கள் வந்து ஆட்சியில் இப்போ சமீபத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பின்னு நினைக்கிறேன், அவங்க கூட நம்ம தேசியத்தை சொல்லி அதில் இருக்கக்கூடிய திராவிடமாக இருக்கட்டும், பங்காவாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் கால் ஊன்றுவதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த திட்டம் இருக்கா சார்? ஆனால் நீங்கள் வந்து அரசியலை உற்று நோக்கக்கூடியவர் ஹரியானால யார் இருந்தா இப்ப யார் இருக்கா, ஒரிசால யார் இருந்தா இப்ப யார் இருக்கா. அதனால நீங்க அதெல்லாம் இதையும் சேர்க்காதீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பண்டித நேருவை நாம் இன்னைக்கு குறை சொல்லல சார். பண்டித நேரு
பணம் வாங்கினார், லஞ்சம் வாங்கினார் நம்ம சொல்றோமா? ம் 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 சொல்லுங்க. லால் பகதூர் சாஸ்திரி பணம் வாங்கினார் நம்ம சொல்றோமா? நீங்க அதை சொல்லுங்க சார். பட்டேல், அது இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று பேசப்படுகிற பட்டேல் பணம் வாங்கிட்டார் நம்ம சொல்றோமா? மொரார்ஜி தேசாய் பணம் வாங்கினாரா? வாஜ்பாய் பணம் வாங்கினாரா? நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் பணம் வாங்கிட்டார் நம்ம சொல்றோமா சார்? அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சென்னை ராஜஸ்தானியாக இருந்த காலத்தில இருந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி, ஐயா பெருந்தலைவர் காமராஜர், இப்படிப்பட்ட யோக்கியர்களுடைய ஆட்சி, அண்ணாவினுடைய ஆட்சி, இதெல்லாம் வரட்டும் சார். இதை விட்டுட்டு நீங்க ஒண்ணுமே இல்ல, இப்பதான் சட்டம் வரைவு சட்டம் டிராப்ட் இப்பதான் டிராப்ட் பில்லு ஃபைல் பண்ணிருக்காங்க, சப்மிட் பண்ணிருக்காங்க. அதையும் ஜேபிசிக்கு அனுப்பியாச்சு. சரி, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பியாச்சு. ஜேபிசில டிஸ்கஸ் பண்ணுங்க சார். ஜேபிசில திமுகவும் இருக்க போகுது, காங்கிரஸ் இருக்கும். நீங்க ஜேபிசில டிஸ்கஸ் பண்ணுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மசோதா வரைவு நிலையிலேயே நீங்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் ஊழல்வாதிகளாக இருக்கிற காரணத்தால் உங்களுடைய ஊழல் உங்களையே பாதித்துவிடும் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தால நான் என்ன சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் படித்துவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு எங்கே வேலை என்று அலைந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் 20 லட்சம் ரூபாய் இருந்தா வேலை கிடைக்கும், 30 லட்சம் ரூபாய் இருந்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், நீங்க நேர்மையான அரசியல் பண்றீங்களா? நீங்க வட இந்தியர்களுக்கு வட இந்திய ஓட்டுரிமை இங்க எப்படி கிடைக்குது? எல்லா குறுக்கோளையும் சட்டத்தை அனைவரும் பாராட்ட வேண்டும், அனைவரும் கொண்டாடணும். அதனால பிரதமர் நரேந்திர மோடி என்கிற ஒரு துறவி ஆட்சி காலத்துல ஊழல் எதிர்ப்பு சட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்தியா ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான அரசை தருவதற்கு, இந்தியா முழுக்க தருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். நன்றி 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 சார். சார் புகழேன் சார், உங்களுடைய கருத்துக்களை பற்றி சொல்லுங்க சார். இப்ப இப்படிப்பட்ட கூட்டம் பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு அவர்கள் கற்பனைகளை ஏதாவது செய்யட்டும். ஆனா நான் ஒன்று சொல்றேன், இந்த எடுத்துக்கொண்டிருக்கிற விவாதத்துல இந்த 30 நாள் கணக்கை வச்சுக்கிட்டு இவங்க போடுற இந்த திட்டங்கள்ல பின்னால சதி திட்டம் இருக்கு, சர்வாதிகாரத்தின் தொடக்கம் இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்லாம் நான் சொன்னதுல இன்னும் ஒன்னையும் சொல்லி முடிக்க விரும்புறேன். வேற ஒண்ணும் இல்ல, 30 நாள் பெயில் 32வது நாள் 34வது நாள் கிடைச்சா கூட இவங்களுடைய சட்டப்படி போயிடணும். ஆனால் அந்த வழக்குல அவர் விடுதலை ஆவார். விடுதலை ஆகின்ற பொழுது இப்ப இவங்க செஞ்சிருக்கிற இந்த 30 நாள் சட்டத்தினால என்ன பலன், என்ன பயன்? கிடைச்சிருக்கு சார். ஒரு யோக்கியர் வந்து எப்பவும் பாத்துக்கிட்டு இருக்கணுமா, வீட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போறாரு, அதுக்கு பிறகு வரட்டுமே. என்ன சார் உண்மையான நிறைவு கருத்தை பதில் சார். ஓகே ஓகே சார். சொல்லுது அப்படிப்பட்ட நல்லவரை போய் உடனடியாக இது செஞ்சது. அதனாலதான் அரசியலமைப்பு சட்டத்தின் அறிவாளிகள் எல்லாருமே அண்ணல் அம்பேத்கரா இருந்தாலும் நம்முடைய முதல் தலைவர்கள் அத்தனை பேர் சேர்ந்துதான் செஞ்சாங்க. 2 வருடம் ஒருத்தருக்கு தண்டனை என்றால் அவருடைய பதவி போகணும். அதுதான் கரெக்ட், அதுதான் தர்மம், அதுதான் நியாயம். அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிற அமித்ஷா, நரேந்திர மோடி என்கின்ற மிகப்பெரிய ஊழல்வாதிகளினுடைய கார்பரேட் கம்பெனி அரசினுடைய இந்த சட்டத்தை முழுமையாக நாம் எதிர்க்கிறோம். இது சர்வாதிகார அரசு, சர்வாதிகார. நீங்க ஊழல்வாதிகள் அவங்கள சொல்றீங்க, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பொத்தாம் பொதுவா குற்றச்சாட்டு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தில் இவர் லஞ்சம் பெற்றார், லஞ்சம் பெற்றார் சொல்லுங்க. சரி, புகழேந்தி சார், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக விவாதிக்கலாம், நேரம் இல்லை. நன்றி நன்றி புகழேந்தி சார், நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி புகழேந்தி சார், நன்றி. மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.